ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாசிப்பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம். நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம். ஒரே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. முதல்ல பாசிப்பருப்பை வந்து நான் தண்ணியில் ஒரு 3 முறை அலசி எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்துட்டு அது கூடவே தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். பாசிப்பருப்பை 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வறுத்துக்கிட்டேன். பாசிப்பருப்பை வறுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா பால் சேர்த்துக்க போகிறேன். பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பில் பால் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே பாலில் கூட செய்யலாம். நான் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து செய்ய போகிறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக எல்லாமே பால் கூட ஊற்றி செய்யலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் பாலும் 4 கப் அளவுக்கு தண்ணியும் நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பாயாசம் எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு நான் பாசிப்பருப்பை வேக வச்சுக்கிறேன். பருப்பு பாயாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா சாப்பிடவே நல்லா இருக்காது. கொஞ்சம் அங்கங்கே பாசிப்பருப்பு தெரிகிற மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போது 2 இல்லை 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். வெல்லத்தை நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். 1 கப் வெல்லம் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். பாசிப்பருப்பு பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் செய்யும்பொழுது நல்லா கலர் டார்க்காக இருக்கும், ஒரு சிலர் செய்யும்பொழுது கலர் வந்து லைட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற வெல்லம் தான். லைட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா வெல்லம், அதை எடுத்திங்கன்னா உங்கள் பாயாசம் வந்து கலர் கம்மியாக தான் இருக்கும். நல்லா பாகு வெல்லம் மாதிரி டார்க்காக இருக்கிற கலரில் எடுத்திங்கன்னா பாயாசம் வந்து நல்லா கலராக வரும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு வெல்லத்தை எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் வெயிட் குறைஞ்சிருச்சு. பாசிப்பருப்பும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப வந்து குழையிற அளவுக்கு வேக வச்சுக்காதீங்க, கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரியே பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க போகிறேன். கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க, தூசியெல்லாம் இருக்கும் வெல்லத்தில். இது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாவது நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நம்ம வந்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ வெறும் முந்திரி மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன். இது கூட நீங்கள் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் முந்திரி மட்டும் சேர்த்து செய்ய போகிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இது கூடவே தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 30 செகண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாயசத்தை மீடியம் ஃப்ளேம்லேயே 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முந்திரி தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். பாசிப்பருப்பு பாயாசம் வந்து தேங்காவோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியமாக கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 1/4 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. நல்லா டேஸ்டியாக ஸ்வீட்டாக சூப்பராக நம்ம
பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி பண்ணியிருக்கோம். நெய்யில் முந்திரி தேங்காவெல்லாம் வறுத்து சேர்த்துருக்கிறதுனால இந்த பாயாசம் சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பாசிப்பருப்பு பாயாசத்தோடு வந்து கொஞ்சம் பாலும் தண்ணியும் சேர்த்து தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வெறுமனே பால் மட்டும் சேர்த்து செய்யலாம். பால் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் வெறும் தண்ணியை கூட கொண்டு வேக வச்சு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாயாசம் வந்து பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக, ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஸ்பூனில் எடுத்து இப்படி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, நீங்கள் ரொம்ப தண்ணியாக வேணும்னால நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாலும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லை கெட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் இதே மெத்தடில் நீங்கள் எல்லா அளவுகளையும் கொண்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தினமும் டீ காஃபியை நம்ம குடிச்சிட்ருப்போம் ஈவினிங் டைமில். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக டீ காஃபியை ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. வெல்லம், பாசிப்பருப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்கலாம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.